வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில ஒரு பெரிய ஆட்டம். தொடர்ந்து 3 நாள் ஏறிக்கிட்டே இருந்த மார்க்கெட் திடீர்னு தலைகீழா மாறிடுச்சு. என்னதான் ஆச்சு? வாங்க இத பத்தி விரிவாக பாப்போம். 3 நாளா சம்பாதிச்ச லாபம் பூரா ஒரே நாள்ல போயிடுச்சு. ஆமாங்க, சென்செக்ஸ் சுமார் 757 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் தான். பலரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஏன் இந்த சரிவு? இந்த பெரிய செல் ஆஃப்க்கு பின்னால இருக்கிற முக்கியமான காரணம் என்ன? வாங்க அதை தேடுவோம். இன்னைக்கு நடந்த இந்த சரிவுக்கு முக்கிய வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஐடி செக்டார் தான். இந்திய மார்க்கெட்டோட இன்ஜின்னு சொல்லப்படுற ஐடி துறையில தான் பெரிய அடி விழுந்திருக்கு. பாருங்க, இதுக்கு ஆரம்ப புள்ளி HCL டெக்னாலஜிஸ். அவங்களுடைய வருவாய் கணிப்பு சரியில்லாததால அவங்க பங்கு கிட்டத்தட்ட 10% வரைக்கும் சரிஞ்சது. இது ஒரு தீப்பொறி மாதிரி தான். அந்த தீ மத்த பெரிய ஐடி கம்பெனிகளான டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், TCSக்கும் பரவி அவங்க பங்குகளையும் இழுத்துட்டு கீழே போயிடுச்சு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4% சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, FMCG, அதாவது நம்ம அன்றாடம் வாங்குற பொருட்கள், அப்புறம் மெட்டல்ஸ் துறையெல்லாம் கிரீன்ல, அதாவது லாபத்துல முடிஞ்சிருக்கு. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சரி, ஐடி துறை மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. சில உலகளாவிய பிரச்சனைகளும் சேர்ந்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு இன்னும் பிரஷர் கொடுத்தது. என்னென்ன பிரச்சனைகள்னு பாப்போமா? 1. கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு பேரல் கிட்டத்தட்ட $98 வரைக்கும் போயிடுச்சு. 2. அமெரிக்கா ஈரான் மாதிரி உலக அரசியல் பதட்டங்கள். 3. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம சந்தையிலிருந்து பணத்தை வேகமா எடுத்துட்டு வராங்க. இது எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை ஒரு ஆட்டங்காண வச்சிருச்சு. மார்க்கெட் முழுக்க ஒரே ரத்தக்களரியா இருந்தாலும் இதுலயும் சில பங்குகள் ஹீரோ மாதிரி நின்னு ஜெயிச்சிருக்கு. வாங்க அந்த கெத்து காட்டின பங்குகள் எவைன்னு பாப்போம். இங்க பாருங்க, டாடா கன்சியூமர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி FMCG பங்குகள் எல்லாம் நல்ல ஏறி இருக்கு. ஏன்? ஏன்னா மார்க்கெட் சரியும் போது மக்கள் காஃபி தூள் வாங்குறதையோ சோப்பு வாங்குறதையோ நிறுத்த மாட்டாங்க. அதனால தான் முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பாதுகாப்பான பங்குகள்ல பணத்தை போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெட்டல்ஸ், எனர்ஜி பங்குகளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சரி, இவ்ளோ நடந்துருச்சு. அடுத்து என்ன ஆகும்? மார்க்கெட் இன்னும் சரியுமா இல்ல மேல போகுமா? வாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பெரும்பாலான நிபுணர்கள் சொல்றது ஒண்ணுதான், கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையா இருங்க. அதாவது மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையோ இறக்கத்தையோ சந்திக்காது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மேலும் கீழுமாக போயிட்டு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா இந்த புவிசார் அரசியல் பிரச்சனைகளும் எண்ணெய் விலை உயர்வும் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் இந்த நிலைமை தொடரலாம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையும் ஒரே வரியில சொல்லணும்னா, ஒரு பக்கம் ஐடி பங்குகள் பலத்த அடி வாங்குச்சு. இன்னொரு பக்கம் FMCG, மெட்டல்ஸ் மாதிரி துறைகள் தப்பிச்சு நின்னுது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கு. இது சந்தையில ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. இது நம்ம முன்னால ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஐடி துறையோட இந்த சரிவு ஒரு தற்காலிகமானதா, இல்ல முதலீட்டாளர்கள் இனிமேல் பாதுகாப்புக்காக பாரம்பரிய துறைகளை நோக்கி போவாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. கடைசியாக ஒரு முக்கியமான குறிப்பு. நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர்கள் அல்ல. இந்த தகவல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும்.